அத்தை, நேத்தே உங்ககிட்ட நான் ஆபீஸ் போகணும் செழியனோட போகணும் நான் சொன்னேன்ல. இப்ப விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? நீ ஆபீஸ்க்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். உங்க அம்மா கூட வீட்லயே துணையாரு. அம்மாவுக்கு துணையா வீட்ல இருந்தா எனக்கு வாழ்க்கை துணையா வரப்போற செழியனை காயத்ரி கொத்திட்டு போயிருவா. அதுக்கு விடக்கூடாது. சரியா, நீ கிளம்பு. போகாதீங்க, நானும் வருவேன். அப்ப உங்க அம்மாவுக்கு யாரு துணையா இருப்பா? அத்தை, மம்மிக்கு துணையா டாடி இருப்பாரு. நான் செழியனுக்கு துணையா இருக்கேன். நீ சொன்னா கேட்க மாட்டியா? காயத்ரி போறா, செழியனுக்கு மனைவியா வரப்போறவ நான் போக கூடாதா? அத்தை, காயத்ரி விட நான் படிச்சவ. நான் அவளை விட பிசினஸ்ல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தாங்கத்த. மம்மி, இவ ஆபீஸ்க்கு என் கூட வந்தா என்ன வேலையே செய்ய விட மாட்டா. வீட்லயே இருக்கட்டும். இல்லத்த, நான் கண்டிப்பா டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நான் ஆபீஸ்க்கே போறேன். நீ அங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது தொலைச்சிருவேன். போ. சரியா, இவளையும் கூட்டிட்டு போ. சரி. பாய் த. Good morning, Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவான். நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். எல்லாரும் வாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது காயத்ரி, எங்க வீட்டில் ஒர்க் பண்ண பொண்ணு. இனிமே இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போறாங்க. என்னோட பிஏவா. Super, ma'am. Super. Congrats, ma'am. Thank you. Congratulations, ma'am. Thank you. Thank you, nga. வாழ்த்துக்கள் காயத்ரி. Thank you, sir. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அட பாவீங்களா, யாரை எங்கே வைக்கிறது, யாருக்கு என்ன வேலை கொடுக்கணுன்றது கூட இவங்களுக்கு தெரியலையே. என்னத்தை சொல்ல, கடவுள் தான் காப்பாற்றணும். என்ன செழியன், காயத்ரி மட்டும் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ற? நானும் தானே ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வந்திருக்கேன். என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லு. அதெல்லாம் வேண்டாம் ரேஷ்மா, சும்மா நீ இப்படியே வந்துட்டு போ, அப்புறம் பார்த்துக்கலாம். சும்மா வந்துட்டு போறதுக்கு இது என்ன பீச்சா பார்க்கா? இது வேலைக்கு ஆகாது. ஹாய் காய்ஸ், உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் ரேஷ்மா, செழியனோட ஃபியூச்சர் ஒய்ஃப். நானும் இனிமே உங்களோட தான் ஒர்க் பண்ண போறேன். செழியனோட பர்சனல் பிஏவா. வாழ்த்துக்கள், மேம். தேங்க்யூ. Congrats, ma'am. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ரேஷ்மா. தேங்க்யூ சார். Alright guys, get back to work. Yeah. Okay, sir. Thank you, sir. Okay, sir. Sir, காட்டன் மார்க்கெட் ரெண்டர் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. டெண்டர் அமௌண்ட் கோட் பண்ணணும். அது சம்பந்தமான ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்துருங்க. ஓகே சார், இந்த இப்போ வந்துடுறேன். சார், இந்த காட்டன் மார்க்கெட் 10 வருஷமா நம்ம கிட்ட கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. இதுக்காக வருஷம் நடக்கிற டெண்டர்ல நாம தான் வின் பண்ணிட்டு வரோம். இப்ப நடக்க போற டெண்டர்ல நம்ம கிட்ட இருந்து கைப்பத்த நிச்சயமா பல முன்னணி கம்பெனிஸ் போட்டி போடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் ஆயிடக்கூடாது. இதை நம்பி பல ஒர்க்கர்ஸ் நம்ம பின்னால இருக்காங்க. 1000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல நமக்கு டர்ன் ஓவர் ஆகுது. ஷியோரா அடிக்கலாம் சார். பட் இதுல நாம ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துடக்கூடாது. பக்காவா பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம்?
சரி நம்ம இதை முடிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே சார். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், சரியா இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்கள் சார். போன வருஷம் 1001 கோடி டெண்டர் அமௌண்ட்டை நாம் கோட் பண்ணோம். இப்போ அதை விட கம்மியாக கோட் பண்ணணும். சார் இது ராங் டெசிஷன் சார். சரியாக வருங்களா? இது ரைட்டாக ராங்காங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அதான் முக்கியம். அதுக்குன்னு லாஸ் சந்திக்க போறியா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லா பிரைஸும் டபுள் ட்ரிபிள் மடங்கா ஆயிருக்கு. இதுக்கு கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணா அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எப்படி சமாளிப்போம்? டெண்டர் கையை விட்டு போச்சுன்னா என்ன பண்ண? லாஸ் ஆகாம இந்த கம்பெனிய எப்படி மேல கொண்டு வரணுங்கிறத பேசி முடிவுக்கு வருவோம். இப்போ டெண்டர் நம்ம கைக்கு கிடைக்க சார் சொன்ன ஐடியா தான் கரெக்ட். அதனால நம்ம சார் சொன்ன மாதிரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா கோட் பண்ணோம்னா மத்த யாரும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சார், நீங்க உங்க மைண்ட போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் சரி அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருந்தா எல்லாமே வெற்றிதான். டேய், உனக்கு பிசினஸ பத்தி என்ன தெரியும்? நீ என்ன இத பத்தி பேசிட்டு இருக்க? கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணா அதனால பிசினஸ்ல எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? அவன் தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீயும் கூட சேர்ந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க. ரேஷ்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு தான் பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாதுல்ல. காயத்ரி சொல்கிறது தான் கரெக்ட். டெண்டர் அமௌண்ட்டை நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன அமௌண்ட்டு சார்? $900